அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பஅது ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியம் நிறைந்த இம்மகத்தான மஜ்லிஸின் தகுதிமிக்க தலைவர் அவர்களே, எனக்கு முன்னால் வாழ்த்துரை சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய ஆசிரியர் பெருந்தகைகளே, திரளாக வருகின்றிருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, சமுதாயத்தின் பிரமுகர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இங்கே பட்டம் வாங்கி அமர்ந்திருக்கக்கூடிய ஹாஃபிதீன்களே, தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளே, இந்த உலகத்தில் எத்தனையோ பட்டங்கள் வழங்கப்படுகின்றன. அந்த பட்டங்களுக்கும் இப்பொழுது இங்கே வழங்கப்பட்ட இந்த பட்டங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உலகத்தில் வழங்கப்படக்கூடிய பட்டங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய பட்டமாக இருக்கிறது. அது எவ்வளோ பெரிய உயர்ந்த பட்டங்கள் என்று மனித சமுதாயம் நினைத்தாலும் கூட அதனுடைய பவர் இந்த உலகத்தோட முடிந்து விடுகிறது. இங்கே வழங்கப்பட்ட இந்த பட்டங்கள் இந்த உலகத்திலையும் பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு அல்லாஹுவை அடையும் வரை, இன்னும் மேலான உயர்ந்த சுவர்க்கத்தை அடையும் வரை இந்த பட்டம் அவர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தார்கள், அவர்களுக்காண்டி உதவி செய்தவர்கள், அவர்களுக்காண்டி அல்லும் பகலும் பாடுபட்ட ஆசிரியர் பெருந்தகைகள், எந்தெந்த வகையில் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அத்துணை பேர்களுக்கும் இந்த பட்டங்கள் மிகப்பெரிய பயனை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா இந்த பட்டத்திற்கு அரபியிலே சனத் என்று சொல்லப்படுகிறது. சனத் என்று சொன்னாலுமே இவர்களுக்கு யார் ஓதி கொடுத்தார்களோ, அவர்களுக்கு யார் ஓதி கொடுத்தார்களோ, இப்படி அதனுடைய தொடர் அகிலத்திற்கு அருட்கொடையார்ந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை செல்லக்கூடிய ஒன்றுக்கு தான் சனத் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே மனித சமுதாயம் கண்ணியத்தை விரும்புகின்றார்கள், உயர்வை விரும்புகின்றார்கள், மரியாதையை விரும்புகின்றார்கள், மதிப்பை விரும்புகின்றார்கள். ஆனால் அந்த கண்ணியம், அந்த உயர்வு, அந்த மதிப்பு, மரியாதை இரண்டு விஷயங்கள் மூலமாக கிடைக்குகிறது. ஒன்று செல்வம், செல்வத்தின் மூலமாக மனிதன் மரியாதையை அடைகின்றான். இரண்டாவதாக கல்வி, கல்வியின் மூலமாக மனிதனுக்கு கண்ணியம் கிடைக்குகிறது. இந்த செல்வத்தின் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய இந்த கண்ணியம், இந்த மதிப்பு, இந்த உயர்வு அது நிரந்தரமான கண்ணியம் அல்ல. எப்படி செல்வம் ஒரு மனிதனத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. அதற்கு பெயரு அரபியில மால். மாலை என்று சொன்னால் சாய்ந்து கொண்டே இருக்கும், அது மாறிக்கொண்டே இருக்கும். இன்று ஒரு ஆளுடைய கையில் இருக்கும், நாளைக்கு ஒரு ஆளுடைய கையில் மாறிவிடும். இன்று ஃபக்கீராக இருந்தவர் நாளை அமீராக ஆகிவிடுவார். இன்று அமீராக இருந்தவர் நாளை ஃபக்கீராக மாறிவிடுவார். இந்த செல்வத்துடைய தன்மை அவ்வளவுதான், அதுக்கு நிரந்தர தன்மை அல்ல. எந்த பொருளுக்கு, எந்த செல்வத்திற்கு நிரந்தரம் இல்லையோ அதன் மூலமாக கிடைக்கப்பெறக்கூடிய அந்த கண்ணியத்திற்கும் நிரந்தரம் இல்லை. ஆனால் என்றும் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய தாயிமி நிரந்தரமான ஒரு கண்ணியம் எந்த கல்வியின் மூலமாக கிடைக்குகிறதோ அந்த கல்வி
நிரந்தரமான கல்வியா இருக்கிறது, கேரண்டியான கல்வியா இருக்கிறது. அதைத்தான் ஹஜரத் ஓதி காட்டினார்கள். லா ரைப ஃபீஹி, உலகத்தில் எந்த கல்விக்கும் அது கலையாக இருந்தாலும் கூட கல்வி என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் கேரண்டியான கல்வி என்று சொல்ல முடியாது. ஒரு டாக்டர் தன்னுடைய மருந்தை கொடுத்து, மாத்திரையை கொடுத்து, சீட்டை கொடுத்து, இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டு கண்டிப்பா உங்களுக்கு குணம் கிடைக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது, கேரண்டி கிடையாது. அதே டாக்டர்கிட்ட நாளைக்கு போய் இந்த மருந்து வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த சீட்டை வாங்கிவிட்டு வேறொரு சீட்டை கொடுப்பார்கள். இதையும் சாப்பிட்டு பாருங்கள் என்று தான் சொல்வார்கள். நிச்சயமா இது உங்களுடைய வியாதியை நீக்கிவிடும் என்று உறுதியளிக்க முடியாது. ஆனால் இங்கே வழங்கப்பட்டிருக்கூடிய இந்த கல்வியினுடைய இந்த சனதின் மூலமாக இவர்கள் கிடைக்கப்பெறக்கூடிய இந்த கண்ணியம் இருக்கிறது நிரந்தரமானது, உயர்வானது. இந்த உலகத்திலையும் அது நீடித்து நிலைத்திருக்கும், மறுமையிலே நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவேதான் அல்லாஹு தஆலா எப்பொழுது மனித சமுதாயத்தை படைத்தானோ அந்த மனிதனுக்கு முதலாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது கல்வியை தான். அல்லம ஆதமல் அஸ்மா என்று குர்ஆன் கூறுகிறது. அந்த கல்வி கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த கல்வி இல்முல் அஷ்யா என்று சொல்லப்படுகிறது. எப்படி வீடு கட்ட வேண்டும், எப்படி விவசாயம் செய்ய வேண்டும், உலகம் சம்பந்தப்பட்ட எத்தனை துறைகள் இருக்கிறதோ துறை சார்ந்த கல்வியா இருக்கிறது. ஆனால் அகிலத்திற்கு அருட்கொடையாக வந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த வஹி, இந்த வஹியுடைய இல்மு, இந்த குர்ஆன், இது இல்ம நுபுவத்தாக இருக்கிறது, இல்ம தஷ்ரீயா இருக்கிறது. அந்த இல்முல் அஷ்யா என்று சொல்லப்படக்கூடிய வஸ்துக்களுடைய கல்வியை, வஸ்துக்களுடைய பெயரை கற்றுக்கொண்ட அந்த பெருமகனாருக்கு அல்லாஹ் வழங்கிய மகத்தான கண்ணியம் என்ன? லா யாசூன் அல்லாஹ மா அமரஹும் வ யஃபாலூன மா யுமரூன். எப்பொழுதுமே இறை தியானத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்கள், குற்றமற்றவர்கள், பாவமற்றவர்கள், அவர்களை அல்லாஹு தஆலா அந்த கல்வி கொடுக்கப்பட்ட ஆதமுக்கு கண்ணியமாக அவருடைய மதிப்பை உயர்த்துவதற்காக, அவருடைய மரியாதைக்காக அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட். வைது குல்நாலில் மலாயிக்கத்து இஸ்ஜுது லி ஆதம, அந்த ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் சொன்னது காரணம் என்ன? அவரிடத்தில் அந்த கல்விதான். அந்த உலகம் கல்வி கொடுக்கப்பட்ட அந்த ஆதமுக்கு அந்த சஜிதாவை மறுத்தவர்கள் இருக்கின்றார்கள், அதுக்கு முழுக்க முழுக்க வழிபட்டவர்கள் இருக்கின்றார்கள். யாரெல்லாம் வழிபட்டார்களோ உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார்கள். ஆனால் யார் அந்த ஒரு சஜிதாவை மறுத்தானோ அவனை பற்றி குர்ஆன் கூறும் பொழுது அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன், ஒரு சஜிதாவை மறுத்ததன் காரணமாக, கண்ணியத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் மறுத்ததன் காரணமாக, நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு நான் சஜிதா செய்வதா என்று அந்த அகங்காரம் ஆணவம் கொண்டதன் காரணமாக குர்ஆன் கூறுகிறது வ கான மினல் காஃபிரீன், அவன் காஃபிராக ஆகிவிட்டான் என்று குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இல்முல் அஷ்யா கொடுக்கப்பட்ட அந்த மனிதருக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட கண்ணியத்தை மறுத்ததன் காரணமாக அவன் காஃபிராகிவிட்டான் என்று சொன்னால், அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய குதரத் அத்தனையும் உள்ளடக்கிய அந்த மகத்தான குர்ஆன், அந்த குர்ஆனுடைய இல்மு, அந்த குர்ஆனுடைய கல்வி, மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை என்று குர்ஆன் கூறுகிறது. அந்த குர்ஆனில் கூறப்படாத எதுவுமே இல்லை. உலகம் சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், மறுமை சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், மனிதனுடைய உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், மறு உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், எத்துறையை சேர்ந்தாலும் கூட அத்துணையும் இந்த குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக வரப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்தான குர்ஆனை வழங்கப்பட்ட அந்த ஹாஃபிதுகளை தான் இன்றைக்கு கௌரவிக்கப்படுகிறது. இன்றைக்கு இவர்கள் கிடைக்கப்பட்ட இந்த கௌரவம் அங்கே எப்படி மஸ்ஜூதுல் மலாயிகா ஆதமுக்கு சஜ்தா செய்வது மூலமாக அவரை கண்ணியப்படுத்தப்பட்டதோ அதே போன்றுதான் இன்றைக்கு நாம் எல்லாம் சேர்ந்து இந்த ஹாஃபிதுகளை கௌரவிக்கும் சொன்னால்
இது நாம் அவர்களுக்கு செய்யப்படக்கூடிய கௌரவம் ஒரு பக்கம் இருக்க, நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய கண்ணியத்தை உயர்த்தி கொண்டோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த மதரசாவின் மூலமாக, இந்த நிகழ்வு மூலமாக நமக்கு தந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட மகத்தான அந்த குர்ஆன், அதை பற்றி சிந்திக்கும் பொழுது அதற்கு வார்த்தை இருக்கிறது, அதனுடைய ஆழமான கருத்து இருக்கிறது, அதன்படி அமல் செய்வது இருக்கிறது, அதை மற்றவர்களுக்கு எத்தி வைப்பது இருக்கிறது. அந்த குர்ஆனுடைய வார்த்தையிலே மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஈர்ப்பு சக்தி! நம்முடைய ஜாமியா உஸ்வத்துல் ஹசனா அதனுடைய மாண்புமிக முதல்வர் அவர்கள், கரூர் மாவட்டத்தினுடைய தகுதிமிக்க காதி அவர்கள் சொன்னார்கள், அன்றைய காலத்தில் மட்டுமல்ல இன்றைக்கும் மிகப்பெரிய அதனுடைய வார்த்தை ஈர்ப்பு சக்தி உள்ளதாக இருக்கிறது. வீட்டிலிருந்து புறப்பட்டார் ஹஜ்ரத் உமர் அவர்கள் பெருமானாருடைய தலை எடுக்க. ஆனால் எப்பொழுதும் குர்ஆனுடைய வார்த்தையை தன்னுடைய தங்கையினுடைய வீட்டில், ஃபாத்திமாவுடைய அவருடைய வீட்டில் குர்ஆனுடைய சில வார்த்தைகளை கேட்டார்களோ, அதே வார்த்தை தான் தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன் தஷ்கா. அதைத்தான் அங்கே ஓதி காட்டப்பட்டது. அங்கே விளக்கம் சொல்லப்படவில்லை, விரிவுரை சொல்லப்படவில்லை. வெறும் வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே எந்த உமர் வீட்டிலிருந்து வாளை ஏந்தி பெருமானாருடைய தலையெடுக்க சென்றார்களோ, அங்கே பெருமானுடைய கையை பிடித்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்ல தயாரானான்னு சொன்னால் குர்ஆனுடைய மிகப்பெரிய புரட்சி. இன்றைக்கு எதற்கெல்லாம் புரட்சி என்று சொல்லப்படுகிறது, குர்ஆனுடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய புரட்சியை விட உலகத்தில் எந்த வார்த்தைக்கும் புரட்சி அல்ல. அஃதுல் கலாமி கலாமுல்லா, அது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வேதம். அதற்கு இருக்கக்கூடிய புரட்சி மிகப்பெரிய புரட்சியாக இருக்கு. குர்ஆனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்தான குர்ஆன் தான் இன்றைக்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த ஹாஃபிதீங்கள் மனமிட்டிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு அதனுடைய ஆழமான கருத்துகள், அதற்கு பிறகு அதன்படி அமல் செய்வது. அதே உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன். என்னுடைய தந்தை ஹத்தாப் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், ஆடுகளை மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். எப்பொழுது குர்ஆனுடைய வாழ்க்கை நடத்தல் வந்ததோ, அல்லாஹ் எனக்கு இப்பொழுது ஆடுகளை மேய்க்க தகுதியில் என்று சொல்லப்பட்ட எனக்கு அல்லாஹ் மனிதர்களை ஆட்சி செய்யக்கூடிய அவ்வளவு பெரிய சக்தியை தந்திருக்கின்றார் என்று உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள். சொன்னால் அந்த குர்ஆன் படி வாழ்வதன் மூலமாக எவ்வளவு பெரிய உயர்ந்த சக்தியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். குர்ஆனே கூறுகிறது, மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். இந்த குர்ஆனை நம்பி யாரெல்லாம் வாழ்வார்களோ, யாரெல்லாம் அமல் செய்வார்களோ, ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், சிறியவர்களா இருக்கட்டும் பெரியவர்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் குர்ஆன் படி அமல் செய்யும் பொழுது, அதன் மீது ஈமான் கொண்டு, அதன் மீது நம்பி யக்கீன் கொண்டு அமல் செய்யும் பொழுது, இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை, சுபிட்சமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, ஆகிரத்தில் மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமியாத் வலா ஹதர் அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய கண்களும் பார்த்திருக்காது, எந்த மனிதனுடைய காதுகளும் கேட்டிருக்காது, எந்த மனிதனுடைய அறிவும் சிந்தித்து கூட பார்த்திருக்காது, அப்படிப்பட்ட உயர்ந்த சுவர்க்கத்தை நாம் வழங்குவோம் என்று குர்ஆன் கூறுகிறது. அப்படிப்பட்ட மகத்தான குர்ஆனை மனனம் செய்து 6666 ஆயத்தில் அல்லாஹு தஆலா இந்த இளம் பிஞ்சு உள்ளங்களில் வைத்து பாதுகாக்கின்றான். ஃபீ கிதாபு மக்தூன் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பாதுகாக்கப்பட்டவர்களை தான் இன்றைக்கு நாம் கௌரவிக்கிறோம், உயர்வாக்குகிறோம், கண்ணியம் வழங்குகின்றோம். அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த கண்ணியம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குர்ஆனுக்கு செய்யப்படக்கூடிய கண்ணியமாக இருக்கிறது. எனவே ஹாஃபிதா இருக்கட்டும், ஆலிமாக இருக்கட்டும், எப்படி இந்த மார்க்கத்தை அறிந்தவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு கண்ணியமும் உயர்வும் கொடுப்போமோ, நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கண்ணியத்தின் மூலமாக நாம் கண்ணியத்தை அடைகின்றோம். எப்பொழுது அந்த கண்ணியம் செய்வதை நாம் தூரமாகின்றோமோ, நாம் அந்த கண்ணியத்தை செய்வதற்கு தூரமானதன் காரணமாக எப்படி அங்கு மல்ஊன் என்று சொல்லப்பட்டதோ, அதே போன்று குர்ஆனுக்கும் குர்ஆன் உடையவர்களுக்கும் குர்ஆனை அறிந்த ஆலிம்களுக்கும் எப்பொழுது நாம் கண்ணியத்தை விட்டு தூரமாகுவோமோ, இன்றைக்கு நாம் நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? ஹஜ்ரத் அவர்கள் சொன்ன மாதிரி குர்ஆனை விட்டு நாம் தூரமாகிவிட்டோம். அதை ஓதுவதில்லை, அதை விளங்குவதில்லை, அதன் பிறகு அமல் செய்வதில்லை.
அதை கொண்டு மக்கள் கொண்டு சேர்க்கவில்லை. மகத்தான குர்ஆன் நம்மிடத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. கையிலே வெண்ணெய் இருக்கிறது, நெய்யுக்கு அலைந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட மகத்தான குர்ஆனை கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய இடம்தான் நம்முடைய மதரசா சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அங்கே எத்தனை ஹாஃபிதுகளை உருவாக்கி கொடுத்தானோ, இது போன்ற பல்லாயிரக்கணக்கான ஹாஃபிதுகளை இந்த மதரசாவிலிருந்து உருவாகுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அந்த ஹாஃபிதுங்கள் தோன்றிய இறுதி மூச்சு வரையிலும் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்து அதை மற்றவர்களும் ஓத வைப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. இவருடைய உயர்ந்த அந்தஸ்தை பற்றி அகிலத்திற்கே அருக்குடையாக இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இக்ரா வரத்தில், நீங்கள் ஓதிக்கொண்டே செல்லுங்கள், அழகான முறையில் ஓதுங்கள். வர்தகி, உங்களுடைய உயர்ந்த அந்தஸ்திற்கு நீங்கள் செல்லுங்கள். எங்கே உங்களுடைய ஆயத்துக்களை முடிக்குகின்றீர்களோ அதுதான் உங்களுடைய முடிவா இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை கியாமத்தோடு உயர்ந்த அந்தஸ்தை சொன்னார்கள். அவர்களை பெற்றெடுத்த தாய்மார்கள், தந்தையர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். நாளை கியாமத்துடைய நாளையிலே எப்படி இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஒரு தலப்பாவை கட்டி கௌரவிக்கப்படுகிறதோ, இவருடைய பெற்றோர்களுக்கு ஒளியினால் உண்டான மிகப்பெரிய உயர்ந்த விலை மதிக்கத்தக்க முத்துக்கள், மாணிக்கங்கள், மரகதத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா உயர்ந்த கிரீடத்தை அணிவிப்பான். அதனுடைய ஒரு முத்தினுடைய வெளிச்சம் இந்த உலகத்துக்கு பட்டுவிட்டால் உலகத்துடைய சூரியனுடைய வெளிச்சமே மங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மகத்தான அந்த பெற்றோர்கள் அவர்கள் உலகத்தில் மிக ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார்கள். எனவே நாம் இப்பொழுது ஹஜ்ரத் சொன்ன மாதிரி நாம் இந்த கூட்டத்துக்கு வந்தோம், கலந்து கொண்டோம், ஏதோ பேசப்பட்டதை கேட்டுக்கொண்டோம் என்று நாம் முடித்து விடாமல் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் ஒவ்வொருவரும் நியத் செய்ய வேண்டும். நாமும் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில அந்த விலை மதிக்கத்தக்க இந்த முத்துடைய மாணிக்கத்தால் செய்யப்பட்ட அந்த கிரீடத்தை அணிவிக்கப்படக்கூடிய அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்று அதற்காண்டி என்னுடைய குடும்பத்திலிருந்து குறைந்தபட்சம் ஒரு குழந்தையாவது ஹாஃபிஸ் ஆக்குவேன். முழுக்க அல்லாஹ் எத்தனை குழந்தைகளை கொடுத்தானோ அத்துணை ஹாஃபிஸ் ஆக்க வேண்டும். கடைசி பட்சமாக ஒரு குழந்தையாக நான் ஹாஃபிஸ் ஆக்கி அவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துக்கு ஆளாகுவேன் என்று நாம் நியத் செய்ய வேண்டும். இந்த ஹாஃபிஸ்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியத்திலே மிகப்பெரிய கண்ணியம். யாருக்கு நரகம் வாஜிபாகி விட்டது என்று அல்லாஹ்விடத்தில் முடிவாகிறதோ அப்படிப்பட்ட 10 பேர்களுக்கு சிபாரிசு மூலமாக சுவர்க்கத்திற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அப்படிப்பட்ட மகத்தான கல்வியை கற்று இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த ஹாஃபிதா ஆகி அவர்கள் சமுதாயத்திற்கு வருகின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த மதரசாவுக்கு நம்மளால் இயன்ற உடலால், பொருளால், துஆவால் எந்தெந்த வகையிலெல்லாம் நாம் உதவி செய்ய முடியுமோ மேலான உதவி நம்முடைய குழந்தைகளை இந்த மதரசாவில் சேர்ப்பது மூலமாக மிகப்பெரிய உதவிகளை செய்து ஈரோலக பாக்கியத்தையும் பெறக்கூடிய அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. இந்த மதரசா நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக வளர்ச்சி அடைந்து பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமாக தொய்வில்லாமல் நடந்து இருந்து பல்லாயிரக்கணக்கான ஹாஃபில், ஆலிம், காரி, தாயி, ஹாதி, முஹ்ததி, முத்தகீங்களை அல்லாஹு தஆலா உருவாக்கி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் அஹ்ஸனல் ஜஸா. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஹஸ்ரத் அவருடைய அந்த உரையை கேட்டு அதனுடைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கும் தந்தல்வானாக. இப்பொழுது இந்த மதரசாவிற்காக வேண்டி எத்தனையோ அன்பர்கள் மறைமுகமான முறையிலே உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த விழாவிற்காக வேண்டியும் நம்முடைய அன்பர்கள்